பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக துணை நிற்கிறேன்னு சொல்லுவாங்க, நிற்க மாட்டாங்க. திருமணம் ஆகுது, கணவன் மனைவியும் கைப்பிடித்து நான் உன்னுடைய வாழ்வானாலும் சாவானாலும் என்ன பண்ணுவேன், துயரமானாலும் துக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, நான் உன் கூட இருக்குன்னு கை பிடிப்பாங்க, கை விட்டுருவாங்க. ஆண்டவருக்கு என்ன சொல்கிறேன், நான் உன் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதுப்பா, யாரெல்லாம் உன்னை கை விட்டாலும் நான் விட மாட்டேன்றார். உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாத. எப்படியாப்பட்ட சூழ்நிலைலாம் பயப்படாத, என்னுடைய கரம் உன் கரத்தை பிடிச்சின்னு இருக்குது. உன் கரத்தை பிடிச்சி நான் கைவிட மாட்டேன் சொன்னா கை விட்டு போயிட்டாங்க. நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன், என் மகனே என் மகளே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லா காரியத்திலும் நான் துணை நிற்பேன். அதுக்காக நீங்கள் பொல்லாங்க செய்யாதீங்க, தீமை செய்யாதீங்க. தேவனுக்காக செய்கிற காரியத்தில் யார் குறுக்கணுன்னாலும் அவர் விட மாட்டாருங்க. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த வார்த்தை கேட்டது என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் உன் வலது கரத்தை பிடித்து உன் வலது கரத்தை ஆண்டவர் பிடிச்சிட்டாருங்க. நீ பயப்படாதப்பா. உன் சூழ்நிலை மோசமாக இருக்கும், உன் வாழ்க்கை சூழ்நிலை மோசமாக இருக்கும், வேலை செலுத்துகிற சூழ்நிலை மோசமாக இருக்கும். எதை பற்றி நீ பயப்படாத, என் கரம் உன்னை பிடிச்சிச்சுப்பா. நான் உனக்கு துணை நிற்கிறேன்ப்பா. நீ என்ன நம்பி இருக்கிற இல்லையாப்பா, என்னையே சார்ந்திருக்கிறியாப்பா, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் விட்டு விலகவும் மாட்டேன். ஏன்னா உன் கையை நான் பிடிச்சிட்டேன்ப்பா, உன் கூடவே தான்ப்பா வருவேன். எந்த சூழ்நிலையும் சரி, எந்த இக்கட்டான நிலைமையிலும் சரி, யார் வேணாலும் விட்டுட்டு போயிடுவாங்க, நான் என்னை விட மாட்டேன்ப்பா. நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஆண்டவரே சொல்லுகிறாருங்க, நான் சொல்லலை. தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறது, அதை வாசிக்கிறேன்பா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. அங்கங்கே எங்கெங்கெல்லாம் இது கேட்கப்படுது, அங்கெங்கெல்லாம் வித்துக்களாக்க முளைக்கும். யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்குறீங்களோ அவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைங்க, வானம் உண்டாக கடந்து சொன்னார், உண்டாச்சு. பூமி உண்டாக்கணும்னு சொன்னார், நல்லதென்று கண்டார், ஆசீர்வதித்தார். எல்லா காரியத்திலும் நன்மையை தான் செய்தாருங்க. இப்போ உங்களை பார்த்துக்கு தான் நன்மை செய்தாங்க அந்த வார்த்தை பேசுகிறாரு. என் அன்பு மகனே மகளே, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதப்பா, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறாருங்க. எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாத. மகளுக்கு திருமணம் ஆகலை, வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, என் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை, கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் வலது கருத்தை பிடிச்சிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை தாங்க சொல்கிறாரு. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஒரு சமூகத்தில் தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக் கொடுங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தடையாக இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கீங்கப்பா, கர்த்தராகிய நான் ஆண்டவர் சொல்லுகிறேன், உன் வலது கரத்தை நான் பிடித்து நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னீங்கப்பா. திக்கற்ற நிலைமையில் இருக்கிறார்கள், துணை இல்லாமல் இருக்கிறார்கள், கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். இயேசுவே, நீர் இந்த வார்த்தை மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே நீ பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. உன் பரத்து கரத்தினால் அவங்களை நிற்க வைங்கப்பா. ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. இது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில் ஒரு ஜீவன் போல கர்த்தாவே, எழும்ப முடியாதபடிக்கு அடைப்பட்டிருக்கிற அந்த சுவாசம் இல்லாத அந்த வாழ்க்கை, ஆண்டவரே நீர் ஜீவன் உள்ளவர் என்று அவங்களை அறிந்து கொள்ளும்படியாய் இயேசப்பா இந்த வார்த்தை மூலமாய் நீர் உருவாக்கும் ஐயா, அவர்களை உருவாக்கும் தகப்பனே. நீ பயப்படாதுன்னு சொன்னாங்களே, அந்த பயத்தெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே, நீ துணை நெல்லுங்கப்பா, அவங்களை ஆசீர்வதிக்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ்.